டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சொரக்காய் பொரியல் ரெசிபி. இது வந்துட்டு நம்ம கேரளா ஸ்டைல்ல செய்ய போறோம். தோரன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஸ்டைல்ல நம்ம வந்துட்டு இன்னைக்கு சொரக்காய் பொரியல் செய்ய போறோம். கிட்டத்தட்ட ஒரு கூட்டோட ஃபிளேவர்ல, ஆனா இது வந்துட்டு பொரியல். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி வாங்க, டிலே பண்ணாம சூப்பரான சுரைக்காய் தோரன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு சொரக்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சுக்கோங்க. பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமா கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா கடுகு, உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம அரைச்சிக்க போறோம். தண்ணி விடாம அப்படியே ட்ரையா அரைச்சிக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ 1 மிளகா தான் போட போறேன், மைல்டா தான் இருக்கும். நீங்க தேவைன்னா எச்சா போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம இந்த தேங்காய், சீரகம், மிளகாவை அரைச்சிக்கலாம். தண்ணி விடாம அப்படியே ட்ரையா ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. இது வந்துட்டு நைஸா அரைப்படாது, கொரகொரப்பா அரைச்சிக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி விடாம. இப்போ ஒரு வடச்சட்டியில நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வந்துட்டு இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். இப்போ பொரிஞ்சிச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த காயை சேர்த்துக்கலாம். சொரக்காவை நல்லா வதக்கி விட்டுங்க. இது வந்து தண்ணி காய் தான், அதனால இதுக்கு வந்துட்டு தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது இப்படியே சிம்ல வந்துட்டு நம்ம வேக வைக்க போறோம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம மூடி நல்ல சிம்ல இதை வந்து இந்த காயை வேக வைக்க போறோம். அப்பப்போ கிளறி விடுங்க, அப்பதான் வந்துட்டு அடியில பிடிச்சிக்காம இருக்கும். இதுவே இந்த தண்ணியிலேயே இது வெந்துடும். வேகட்டும், வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம தண்ணியே விடல, ஆனாலும் தண்ணி விட்டுருக்குது எவ்வளோ. ஒரு 3/4 வாசி குக் ஆயிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது இப்படியே குக் ஆகட்டும். தண்ணி சுண்டி காய் நசுங்கி பார்த்தோம்னா இன்னும் 2 நிமிஷம் இந்த ஓபன் பண்ணி அப்படியே நம்ம சுண்ட விடலாம். இந்த தண்ணியை அதுக்குள்ள நல்லா வெந்துடும். பாருங்க, தண்ணி வந்துட்டு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ காய் நல்லா சாஃப்டா வெந்துடுச்சு. ஒரு 5 to 7 நிமிஷம் ஆகும் இந்த காய் வேகிறதுக்கு. நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருப்போம்ல இந்த தேங்காய், சீரகம், மிளகாய், அதை வந்து இதுல சேர்த்திடலாம். அதை இதோட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காய் போட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விடலாம். அந்த சீரகம், பச்சை மிளகாய் அதோட பச்சை வாசனை போகணும்ல, அதுக்காக வேண்டி ஒரே 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட பொரியல் வந்துட்டு ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வித்தியாசமான சொரக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.